அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 28/1/2024 முதல் 3/2/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. லாப குருவால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் குரு பகவானுடைய அனுகிரகை மிக அதீதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்பும் நன்மையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குருவின் அமைப்பு காரணமாக இருக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்து கொள்கிறாருங்க. இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. புதிதாக பல்வேறு விதமான குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விவாக முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பின் அவை சாதகமாக மாறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 9 சஞ்சரிக்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது சில அதிரடியான மாற்றங்களையும் விபரீதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் அஷ்டம சனியால் ஏற்பட்ட தோஷம் உட்பட அனைத்துமே விலகி நல்ல ஒரு சூழ்நிலை உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது நேர்கதியில் அனைத்து விதமான நன்மைகளையும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் அலுவலக சூழ்நிலை அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைகிறது. எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பில் மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இடம் மாறுதலும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. உங்களது மனதில் துளிர்விடக்கூடிய நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி பணியை ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சக ஊழியர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடனும் இருந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. மறைமுகமாக இருந்த தொல்லைகள் விலகும். தொழில்துறையில் நேர்கதியில் சந்தித்து வந்த போட்டிகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் விற்பனை அதிகரிக்கும். லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் வெளியூர் பயணங்களை அதீதமாக மேற்கொண்டாலும் அவை அனைத்திலும் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் நீங்கி முன்னேற்றம் வெற்றியில் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்து சப்தமஸ்தானமாகிய 7இல் வீற்றிருக்கிறாருங்க. கலைத்துறையின் நாயகன் 7இல் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி இன்றி கிடைக்கும். செல்வாக்கு மிகுந்த நபர்களுடன் தொடர்பு கிடைப்பதால் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறைந்த முதலீடில் அதிக லாபம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் பல்வேறு விதமான நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் இந்த தருணத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணம் முழுவதும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ராகுவும் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறார். சனி குருவும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அவை அனைத்தும் மீண்டு செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் 7இல் இருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான
அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுப விரயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சப்தமஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இருப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் சில கவனக்குறைவு ஏற்படலாம். சில நேரங்களில் கவன சிதறல் காரணமாக மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. இதன் காரணமாக சிறிய வேலையை கூட சற்று அலைந்து திரிந்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இந்த தருணத்தில் மிக அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நலம் சார்ந்த சிறு சிறு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே உணவு பழக்க வழக்கங்களில் அதீத கட்டுப்பாடு தேவை. சில நேரங்களில் தேவைக்கு அதிகமான உணவை உட்கொள்வதால் செரிமான கோளாறு உள்ளிட்ட சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அதே சமயம் மற்ற அனைத்து விதமான பணிகளும் சாதகமாக அமையும். ஏனென்றால் வித்யாகாரகனும் சூரியனும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் படிப்படியாக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். தடைகள் தாமதங்கள் விலகும். முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டதை விட சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் குரு, சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் மிக வலுவாக இருப்பதால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் சப்தமஸ்தானம் ஆகிய 7லும் இருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாக ஏற்படுத்தி வந்த கவலைகள், குழப்பம் போன்ற அனைத்திலும் தெளிவு கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட மன குழப்பம் என்பது நீங்கும். அது மட்டுமல்லாது மன நிம்மதியை பாதித்து வந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. திருமண வயது வந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு